தமிழக காவல்துறை தலைவராக குட்கா டைரியில் இடம்பெற்ற ஒருவரை நியமித்து தகுதியான அதிகாரிகளை புறக்கணித்திருப்பதன் மூலம் அதிமுக அரசு காவல்துறையை தலைகுனிய வைத்துள்ளதாக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 40 கோடி ரூபாய் லஞ்ச புகாரில் 3 தேதிகளில் 60 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக வருமான வரித்துறை ரெய்டில் வெளிவந்துள்ள குட்கா டைரியில் இடம்பெற்றுள்ள டி.கே. ராஜேந்திரனை அவர் ஓய்வு பெறும் நாளன்று காவல்துறை தலைவராக நியமித்து தமிழக அரசு காவல்துறைக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கே தலைகுனிவை தேடித் தந்துவிட்டதாக கூறியுள்ளார். கூடுதல் டிஜிபிக்களுக்கு வழங்க வேண்டிய டிஜிபி பதவி உயர்வே திட்டமிட்டு தாமதிக்கப்பட்டதாக கூறியுள்ள அவர், சீனியர் காவல் அதிகாரிகள் பலர் காவல்துறை தலைவர் பதவிக்கு வர முடியாமலேயே ஓய்வு பெறும் துர்பாகிய நிலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். ராதாகிருஷ்ணன், மகேந்திரன் ஆகிய 2 அதிகாரிகளுக்கு ஜூனியராக இருக்கும் ராஜேந்திரனை காவல்துறை தலைவராக நியமித்திருப்பது ஒட்டுமொத்த காவல்துறையையும் கேலி கூத்தாக்கும் செயல் என விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் நடக்கும் டிஜிபி நியமன கூத்துகளை அமைதியாக மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக கூறியிருக்கும் ஸ்டாலின், குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுக அணிகளின் ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காகவே இதைப்போன்ற நியமனங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்கிறதோ என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுவது தவிர்க்க முடியாதது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குட்கா புகார் குறித்த விசாரணையை சந்திக்க ஏதுவாக டி.கே. ராஜேந்திரனை காவல் பணியிலிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கும் அவர், தகுதியான ஒருவரை டிஜிபியாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்.